பண்ணியிருந்தோன்னா தேசிய கொடியை எல்லாத்துக்கும் பரிசாக வந்துட்டு கொடுத்துருந்தோம். அவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. நம்ம ஒரு வீடாக போய்க்காங்க. வீட்டில்லை, அதாவது வீட்டில்லை ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ளாக் கொடுத்தோமா இல்லையா? கொடுத்தீங்களா? எத்தனை கொடுத்தோம்? அவங்க வீட்டில் 3 பேர், அதனால 3 கொடுத்தோம். அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். வீடியோ எடுக்கிறோம்ப்பா. இல்லைப்பா, பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்கள் அடுத்த வீட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம அடுத்த வீட்டுக்கு போகிறோம். அவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது அடுத்த வீடில் அடுத்த கடை. என்னோடய அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க கோச்சிட்டு வீட்டில் இருக்காங்க. அதாவது சாக்லேட் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொடுத்தாங்களாமா. ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு வாங்கலையாமா. கடையில் யார்? நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ளாக் கொடுத்தோமா? எத்தனை கொடுத்தோம்? நாங்களும் கொடுத்தோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஏன்னா கடையில் எத்தனை பேருன்னு கேட்டு கொடுத்தோம். அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாய். அங்கே நம்ம நெக்ஸ்ட் ஹவுஸ் போவோம். ஐயா, அதுக்கு முன்னாடி அங்கிட்டு எங்கே வர? எப்படி அந்த சாக்லேட்டை ரிட்டர்ன் கொடுங்கப்பா. என்னால் முடியல அவளை சமாளிச்சுட்டு. அந்த சாக்லேட் எங்கப்பா? கோவமாக இருக்கா. எப்பா முள்ளடா சாமி. சிஸ்டர் முடியலங்க பாருங்க. பைஸ்கா நாட் ஹேவிங், ஐ எம் ஒன்லி ஹேவிங். எப்பா முள்ளப்பா சாமி. அவனுக்கு கோக்கரி சரியான சாக்லேட் வைக்கும். எப்பாடி குட்ரி அம்மா. 2 சாக்லேட் போதும். 2 சாக்லேட் தானே கொடுத்தாங்க. போடா. ஏப்பா, நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம் வாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் போய்ட்டு அவர்கிட்ட கொடுத்தாலும் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியுதான்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். சன் ரொம்ப 2 months-ஆக இருக்குப்பா. வந்துடுவாளா? வாய் முடு. வீடியோ எடுக்கிறதுக்கல்ல சாக்லேட் கொடுத்து சமாளிக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு அவள் எடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஆனால் கூட பேச மாட்டான்னு நினைக்கிறேன். வாங்க, கொடுத்து சமாளிக்க முடியுதான்னு பார்ப்போம். தோரன் எப்பா. பேப்பர் படிக்கிறாங்க மேடம். ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அதை படிச்சுட்டு இருக்கா. எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம் வாங்க. அழுகாட்சியெல்லாம் நீ பாட முடியாது. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு ஃப்ளாக் கொடுத்தோமா? உங்கள் வீட்டுக்கு ஃப்ளாக் கொடுத்தோம் தானே நாங்கள்? ஆமாம், நாங்கள் கொடுத்தோம் தானே ஃப்ளாக். உனக்கு கொடுத்தோம் தானே நாங்கள் ஃப்ளாகு. அந்த பேப்பர்லாம் கொடுத்தோமா இல்லையா? அங்கே வச்சுருக்கோம், பார்த்தீங்களா இல்லையா? சொல்லுத்த நீனு. அது எனக்கு யூடியூப்ல போகணும்னு சரி, ஓகே. நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோமா? அங்கே தானே பரிஷ்கா வச்சா. எப்படியா தேடி கண்டுபிடிங்க.
அந்த வீட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம் காய்ஸ். உண்மையிலே கொடுத்தோம். இத்தனை வீட்டுக்கு கொடுக்கும்போது இந்த வீட்டுக்கு கொடுக்க மாட்டோமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்கு கொடுத்தோம். அவங்களாம் வந்து ரொம்ப இதாக இருக்க மாட்டாங்களா, அப்புறம் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டோம். எங்கள் ஏரியா பக்கத்து ஏரியா கூட நாங்கள் போய் கொடுத்தோம். இப்போ நடக்க முடியலப்பா, கால் வலிக்குது. இந்த வீட்டுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த வீட்டுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீட்டுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீட்டுக்கு கொடுத்தாச்சு. நான் இங்கே தான் அடிக்கடி சங்குப்பூ டீ போடுறதுக்காக பூவெல்லாம் பறிச்சுப்பேன். அவங்க கமெண்ட்ஸ்லாம் கேட்கறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடும். எப்பா முடியலப்பா சத்தியமாக என்னால். அப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டோம். அப்புறம் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட இத்தனை வீட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். குருவிஸ் எப்பா முல்லை என்னால். ஓகே, இதோட வீடியோ நம்ம கட் பண்ணிக்கலாம். பாய் பாய் சொல்லு. பாய்.